நான் கிள்ளச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய முதல்வராக 2010ஆம் ஆண்டிலிருந்து கடமையாற்றி வருகின்றேன். முழுகுடியேற்றத்தின் பின்னர் அந்த பாடசாலையினுடைய வளங்களை தேடி 6வது வருடத்திலே இந்த கல்லூரி வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இதனுடைய பாடசாலையை பொறுத்தவரையிலே ரெட்பானாவிலிருந்து நிரந்தனிலிருந்து கிட்டத்தட்ட 462 பிள்ளைகள் வரையிலே இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராம மக்களை பொறுத்தவரையிலே குறைந்த படித்த உத்தியோகம் பார்க்கின்ற சகல தரப்பு பிள்ளைகளும் இங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனது பகுதியை பொறுத்தவரையிலே 2 தேவைப்பாடுகள் இருக்கின்றது. ஒன்று சமூகத்துக்கு மாணவர்களுக்கான தேவைகள், 2வது பாடசாலைக்கான தேவைப்பாடுகள். பொதுவாக பாடசாலைக்கான தேவைப்பாடுகள் என்று நாங்கள் கருதுகின்ற பொழுது பாடசாலையை பொறுத்தவரையில் கட்டிடங்கள் சிலவற்றை கட்டி தந்திருக்கின்றார்கள். ஆனால் மேலதிகமாக எங்களுக்கு அந்த கட்டிட தொகுதிகள் இன்னும் தேவையாக இருக்கின்றன. கற்றல் வளங்களுக்குரிய தளபாடங்கள் தேவையாக இருக்கின்றன. எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தேவையாக இருக்கின்றன. வாசிய கருவிகள் தேவையாக இருக்கின்றன. பாடசாலையை பொறுத்தவரையிலே நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கான தேவைகள் இவ்வாறு படிப்படியாக தேவைகள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றன. மாணவர்களை பொறுத்தவரையிலே மாணவர்களுடைய தேவைகள் ஒன்று படிக்க முடியாத மாணவர்களுக்கு எழுத்தறிவூட்டல் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான தேவைப்பாடுகள், ஆசிரியர்களுக்கான வேதனங்கள் போன்றவை தேவைப்படுகின்ற வேளை படித்து பல்கலைக்கழகம் சென்றவர்களுக்கு தொடர்ந்து பல்கலைக்கழக கல்வியை கற்பதற்கான உதவியும் தேவைப்படுகின்றது. சாதாரண தளத்திலே 8 ஏத்தர சித்தி 9 சித்திகளை பெற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுப்பனவுகள் தேவைப்படுகின்றது. உயர்தரத்திலே பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக உதவிகள் தேவைப்படுகின்றன. மாதாந்தம் 3000 5000 ரூபாயோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய கல்வியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். சென்ற ஆண்டு 3 சித்தியை பெற்று 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட எங்களுடைய மாணவிக்கு நாங்கள் என்னுடைய சொந்த முயற்சியால் என்னுடைய மாமாவிடம் இருந்து லேப்டாப் ஒன்றை நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அவர்களுக்கு வாங்கிய வாக்குறுதியின்படி. இவ்வாறு மாணவர்களுடைய அந்த தேவைகள், பாடசாலை தேவைகள் பெருமளவு இருக்கின்ற பொழுது இந்த பிரித்தானியா வாழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒன்றியத்தை உருவாக்குவது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த ஒன்றியம் நாளைய தினம் உருவாக்கப்பட்டு இந்த எங்களுடைய அந்த பாடசாலையினதும் அதே போன்று அந்த மக்களினுடைய மாணவர்களுடைய அந்த தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்துவதற்கு திட்டமிட்டு நினைக்கின்றேன். இந்த அடிப்படையில இந்த ஒன்றியம் சிறப்பாக இயங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் இறையருள் வேண்டி இந்த ஒன்றியத்தை ஆரம்பிப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேவேளை எங்களுடைய முரசுமோட்டை கிராமம் சார்பாக பள்ளி முதல்வர் கையிலே இந்த ஒன்றியத்துக்கு நான் வாழ்த்து செய்தியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் இந்த ஒன்றியத்தினுடைய தேவைப்பாடுகள் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக என்றும் நான் உங்களோடு இணைந்திருப்பேன் என்பதை